ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம பரம பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு, நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சாச்சு, குடிக்க நேரம் இல்லை. இங்கே சாயா குடிச்சிக்கிட்டு இருக்கு. இதை குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் இதை குடிக்கணும். ஓகே. பின்ன அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துட்டேன். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னைக்கு அண்டாக்கா புர்ஜி பண்ணிடலாம் சப்பாத்திக்கு. நீங்கள் சப்பாத்தி கூட அண்டா புர்ஜி சாப்பிடுவீங்களா? அண்டா புர்ஜினா வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிட்டு பிஞ்ச் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றி இதுதான் அதில் ஜூஸை குடிக்கிறோம், சாயா குடிக்கிறோம். இந்த பிள்ளை என்ன செஞ்சால், இந்த பிள்ளைக்கு காலையில் கேரட். இப்போ வாங்க கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்தால் ஒரு கிளாஸ் வரும். எழுந்த உடனே என்ன குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டீ காஃபி குடிப்பீங்களா? இது மாதிரி எல்லாம் ஜூஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். இது மாதிரி வெறும் வயிற்றுல இப்படி ஜூஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது, நம்ம ராஜ உறுப்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. சியர்ஸ். எனக்கு சப்பாத்தி தான் வேணும், கண்டிப்பாக சப்பாத்தி பண்ணிடு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டது, கட்டை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, இந்த கட்டை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. பிற காஞ்ச மாவு எடுத்து வைக்கணும். இந்த மாவை கையில் எடுக்கும் போத கையிலெல்லாம் ஒட்டி பிடிக்கும். நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியறதில்ல. அவருக்கு சப்பாத்தி வேணும்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. பின்ன கஷ்டப்பட்டு இந்த மாவை தூக்கி இந்த இடத்துல அமுக்கன்னு அமுக்கி கையெல்லாம் வெள்ளை ஆகி பழமுடி தூக்கி இதில் வச்சு பின்ன இதை தூக்கியில் வச்சு ராவுன்னு ராவி பின்ன இதை அமுக்குன்னு அமுக்கி ராவுன்னு ராவி தேய்ச்சி கஷ்டப்பட்டு கையில் எடுத்து கஷ்டப்பட்டு கல்லில் போட்டு பின்ன இது ஒட்டி பிடிக்காமல் இதை ரவுண்டாக அப்படி ஊஞ்சலில் சுற்றுற மாதிரி சுற்றி விட்டு, ஓ மை காட், எங்களை காப்பாடுற ஆள் இல்லையா, இதை தீயாமல் திருப்பி மாற்றி விட்டு கையில் சூடுபட்டு இது இவங்க எல்லா பக்கமும் குடும்பத்துக்காக மாடாக கஷ்டப்படுறோம். பேர் என்ன, நீ வீட்டில் தின்னுட்டு சும்மா இருக்கன்னு பேர். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒத்த மாடு மாதிரி உழைப்போம், பேர் என்ன வரும், நீ எதுக்கும் லாய்க்கில்லைன்னு. அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சு போச்சு. ஆப்பிள், முட்டை பொரியல், இது என்னது வெள்ளரிக்காய் சப்பாத்தி. பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ. எங்கள் காக்காவும் வந்துட்டார், அவருக்கு பச்சிக்கு தான் வீட்டில் செஞ்ச கொஞ்சோண்டு அவளும் மிச்சர் கொடுத்துரும் அவருக்கு. இவர் வந்திருக்காரே, தனியாக வந்திருக்க கொடுத்தா தனியாக சாப்பிட மாட்டார். பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தை மாமா சித்தப்பா பாட்டம் பூட்டன் எல்லோரும் வாங்க 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 சாப்பிட்லான்னு கூப்பிடுவார். இதில் ஒரு குற்றமே நம்ம சொல்லணும், நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சா சாப்பிடக்குள்ள உடனே ஒழிச்சு வச்சுக்குவோம். இது நாளைக்கு சாப்பிட்லாமே, இது காலையில் சாப்பிட்லாமே, இது ராத்திரி சாப்பிட்லான்னு. இவங்க அப்படி இல்லை, கடுகாக இருந்தாலும் பங்கு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.